ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஹவுஸ் ஆஃப் டிராகன் யூனிவர்ஸில் இது வரைக்கும் காமிக்கப்பட்டதிலே மோஸ்ட் பவர்ஃபுல் டிராகன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் பேசி அப்லோட் பண்ணியிருந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன்ஸோட லிஸ்டிங்கை பார்த்துட்டு அதே போல் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனில் வரக்கூடிய டிராகன்ஸை பற்றியும் பேசுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் சீரீஸில் நமக்கு விஷுவலாக காமிக்கப்பட்ட டிராகன்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துப்போம். இன்கேஸ் இதுக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா இதுலேயே மான்ஸ்டர்ஸ்குள்ள வர்சஸ் கம்பாரிசனும் பார்க்கலாம். சரி போவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹானரபிள் மென்ஷன்ஸில் டிசீஸ்டு டிராகன்ஸ், அதாவது இறந்து போன டிராகன்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது அரக்ஸ். இதோட ரைடர் நம்ம குயின் ரெனேராவோட ரெண்டாவது மகனான லுசேரிஸ் வெலேரியன் தான் இருந்திருப்பாரு. இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் டிராகன் அப்படின்னா இதை சொல்லலாம். சீசன் 1ல் தான் அம்மாவோட படைபலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஸ்டார்ம் சேண்டுக்கு போய் அசிங்கப்பட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது ஏமன் டார்கெரியன் தன் சின்ன வயசுல இழந்த கண்ணுக்காக தன்னோட மைட்டி டிராகனான வேகாரை வச்சு பயமுறுத்துவாரு. ஆனால் கடைசியில் வேகார் அவரோட கமாண்டே மதிக்காம அராக்ஸை 2 துண்டா கடிச்சு கொண்டுடும், கூடவே லுசேரிஸை இறந்துடுவாரு. அடுத்து ரெண்டாவது சன்ஃபயர். இதை இன்னொரு வகையில் த கோல்டன் பீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டிராகன்ஸ்லேயே கலர் பேட்டர்ன், பாடி டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் கச்சிதமாக இருந்தும் ஒரு பைத்தியக்காரனே இது தன்னோட ரைடராக தேர்ந்தெடுத்திருக்கும்னு தான் சொல்லணும். அதாவது ஆலிசன்ட்டோட முதல் மகன் ஏகான் த செகண்ட் தான் இதுக்கு ரைடராக இருந்திருப்பான். சீசன் 2ல் பிரின்சஸ் ரெய்னிஸ் பார்த்தீங்கன்னா ரூக்ஸ் ரெஸ்ல டீம் கிரீனோட படைகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக அவங்கள ஆம்பிஷ் அட்டாக் பண்ணலான்னு பக்கா பிளானை போட்டு வேகாரோட ஏமன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நானும் காட்டுறேன்னு ஏகான் இந்த சன்ஃபயரை பேட்டிலுக்கு கொண்டு வந்து மேலிஸ் கூட பேட்டில் பண்ணுவாரு. என்னதான் அசிஸ்ட் பண்ணும் விதமா வேகார் உள்ள என்ட்ரி கொடுத்தாலும் கடைசியில் ஹெவி டேமேஜஸை வாங்கி சன்ஃபயர் இறந்து போயிடும். அடுத்ததா பார்க்க போறது மெய்லிஸ். ஒட்டுமொத்தமா ஹவுஸ் ஆஃப் டிராகனோட 2 சீசன்லயும் காமிக்கப்பட்டதிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் டிராகன் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம் கிரீனோட படைகளை முன்னேறாம அழிக்கிறதுக்காக ரூக்ஸ் ரெஸ்ல அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்கும் போது ஒரே நேரத்தில் சன்ஃபயர் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டிராகனான வேகாரோட மோதுற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஒரு கட்டத்தில் சன்ஃபயர் டிஃபீட் ஆனதும் வேகாரே தரையில விழ வச்சதுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருந்தோம். பிரின்சஸ் ரெய்னிஸ் பின்வாங்காம ரீ அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது எப்படி அராக்ஸை ஆம்பிஷ் அட்டாக் பண்ணிச்சோ அதே போல வேகார் பாத்தீங்கன்னா மெய்லிஸோட கழுத்தை கடிச்சு உடைச்சு கொண்டுடும். ஸோ மெய்லிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெய்னிஸை பார்த்து என்னால் முடிஞ்சவரை நான் போராடினன்ற மாதிரி பார்க்குற சீன்லாம் உண்மையிலே ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேனபல். பொதுவாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் டிராகன் இது எல்லாமே ஜார்ஜ் R.R. மார்ட்டின் அப்படின்ற ரைட்டர் ரைட் பண்ண ஃபேமஸ் நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டுட்டு வருது. இதில் புக்ஸ்லேயே சில டிராகன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக சொல்லப்பட்டிருக்காது. அதில் இந்த கேனபல் டிராகனும் ஒன்று. ஸோ வைல்டு டிராகன்ஸில் ஒன்றான இந்த கேனபல் பியூராக இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் ரைடர்லெஸ்ஸாக இருந்ததுனால ஏகானோட கான்கஸ்டுக்கு சுமாராக 100 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே யாரோட கண்ணுக்கும் இது தென்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் டெட்லியஸ்ட் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி மற்ற டிராகன்ஸே இது கொண்டு உணவாக்கிக்கும் அப்படின்றதாலேயே யாரும் இதை கடைசி வரைக்கும் கட்டுப்படுத்தினதே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னதான் இதுக்கு பெலிரியனை விட வயசு அதிகம்னு சொல்லப்பட்டாலும் ஸ்டில் இது உயிரோட இருக்கலாம்னு நம்பப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிறது மெராக்சஸ். வெலீரியன் கார்டோட பேரை கொண்டு இருக்கிற இந்த டிராகனும் ஏகானோட காங்கஸ்ட் அப்பவே இறந்து போயிருச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது குயின் ரெய்னிஸ் டார்கெரியன் பார்த்தீங்கன்னா தான் பிரதரும் ஹஸ்பண்டுமான ஏகானுக்கு அசிஸ்ட் பண்ணும் விதமாக டார்னிஷ் பீப்புளுக்கு எதிராக சண்டை போட போயிருந்தப்போ அவங்களோட ஜெயண்ட் ஸ்கார்பியன் ஆர்ச்சரி மிஷின் மூலமா தலையிலேயே அம்பு இறங்கி கொல்லப்பட்டு இருக்கும். வெலீரியன் அண்ட் வேகாரை போலவே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த இதை த கிரேட்டஸ்ட் டிராகன் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பெலிரியன். சேம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிராகனான இது பார்த்தீங்கன்னா ஏகானோட காங்கஸ்டுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சைஸில் ரொம்ப பெருசாகவும் தோற்றத்தில் பார்க்கறதுக்கு பயங்கர டார்க்காக பார்க்கவே சும்மா மிரட்டலாக இருக்கிறதால இது வானத்தில் பறக்கிறத பார்த்தாலே 1,00,000 படை வீரர்கள் இருந்தாலும் போர்க்களத்தை விட்டு தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏகானோட காங்கஸ்டுக்கு அப்புறம் சில போர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 200 வருஷங்களை கடந்து கிங் விசிரிஸ் ரைடராக இருந்த வரைக்கும் உயிரோட இருந்து கடைசியில் வயசு முதிர்ச்சி காரணமாக இறந்து போயிட்டு இருக்கு. இன்கேஸ் இப்போ இது உயிரோட இருந்து யாராவது இதுக்கு ரைடரா இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த என்டையர் சீரீஸ்லயே பவர்ஃபுல்னு ஈஸியா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான டிராகன் தான் இந்த பெலிரியன் சொல்லணும். சரி, இது வரைக்கும் உயிரோட இல்லாத சில முக்கியமான டிராகன்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ உயிரோட இருந்து சீரீஸ்ல முக்கியமான ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற டிராகன்ஸை பத்தி பார்க்கலாம். அந்த வகையில நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல பார்க்க போறது சில்வர் விங். டார்கெரியன்ஸ்க்கு சொந்தமான இது பாத்தீங்கன்னா இனிஷியலி கிங் ஜஹாரிஸோட சிஸ்டரும் மனைவியுமான குயின் ஆலிசன் தான் இதுக்கு ரைடரா இருந்திருப்பாங்க. சீசன் 1ல இதை பத்தி மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது மேல எல்லாருக்கும் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. பிகாஸ் இதோட வயசு பாத்தீங்கன்னா வெர்மித்தோருக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டீம் பிளாக்ல நிறைய டிராகன்ஸ் இருந்தாலும் அதுக்கான ரைடர்ஸ் இல்லாத காரணத்தினால குயின் ரெனேரா பாத்தீங்கன்னா வெலேரியன்ஸோட பாஸ்டர்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்காக எல்லாரையும் அழிச்சு வெர்மித்தோர் யாரையாச்சும் ரைடரா ஏத்துக்குதான்னு பார்ப்பாங்க. அப்போ வெர்மித்தோர் செம்ம கடுப்பாகி டிராகன் பிட்ல இருந்த எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வுல்ஃப் அப்படின்ற ஒரு பாஸ்டர்ட் சன் பாத்தீங்கன்னா இந்த சில்வர் விங் இருக்கிற நெஸ்ட்ல வந்து மாட்டிக்குவாரு. இருந்தாலும் ஃபைனலி சில்வர் விங் இவரு தன்னோட ரைடரா செலக்ட் பண்ணிடும். தென் லேட்டரா குயின் ரெனேராவோட கட்டளைகளுக்கு ஏற்ப கிங்ஸ் லேண்டிங்க உல்ஃபும் சில்வர் விங்கும் அட்டாக் பண்றதை பார்த்திருப்போம். ஸோ சைஸ்ல இது என்னதான் கொஞ்சம் மீடியமா இருந்தாலும் வெர்மித்தோரோட ஃபீமேல் பார்ட்னர் அப்படின்றதால கண்டிப்பா இது ஒரு பவர்ஃபுல் டிராகன் தான். அடுத்து 9th பிளேஸ்ல பார்க்க போறது வெர்மேக்ஸ். மேல் டிராகனானே இதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆலிவ் கிரீன் கலர்லயும் ரக்கை செதல்கள் மற்றும் கண்கள் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஹவுஸ் டார்கெரியனுக்கு சொந்தமான இது குயின் ரெனேராவோட மூத்த மகனான ஜெசரிஸை தன்னோட ரைடரா தேர்ந்தெடுத்திருக்கும். சீசன் 1 எண்ட்ல தன் அம்மாவோட படைபலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஹவுஸ் ஆரின் அண்ட் ஹவுஸ் ஸ்டார்க்கை விசிட் பண்ண போகும்போது இந்த வெர்மேக்ஸ்ல தான் ரைட் பண்ணியிருப்பாரு. சீசன் 2ல ஜஸ்ட் ஒரு நெகோசியேஷனுக்காக மட்டும் டிராவல் பண்ணும்போது பார்த்திருப்போம். மற்றபடி இது வரைக்கும் இது எந்த ஒரு ஃபியர்ஸ் பேட்டிலையும் ஈடுபட்டிருக்காது. பட் நிச்சயம் சீசன் 3ல டீம் கிரீனுக்கு எதிராக பயங்கரமான பேட்டில் ஈடுபட போகுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. லிஸ்ட்ல அடுத்து 8வதா பார்க்க போறது மூன் டான்சர். இனிஷியலி சீசன் 1ல டேமன் பாத்தீங்கன்னா இது தன்னோட பொண்ணு பேலாவோட டிராகன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃபீமேல் டிராகன் அப்படின்றதாலே தோற்றத்துல ரொம்ப அழகாவும் சின்னதா இருந்தாலும் மெயிலிஸ்க்கு அடுத்து ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா இதை சொல்லலாம். கிங் விசேரிஸோட வாரிசுகளும் சரி குயின் ரெனேரா டேமனோட பசங்களும் சரி பெரும்பாலான டிராகன்ஸ் அவங்க பிறந்தப்போ தொட்டில வச்சிருப்பாங்க. அந்த வகையில பேலாவோட வயசு தான் இந்த மூன் டான்சருக்கு இருக்கும்னு கிளியரா சொல்லிடலாம். என்னதான் சீசன் 1ல பெருசா காமிக்கப்படலாம் அப்படின்னாலும் சீசன் 2ல மூன் டான்சர் பேட்ரோலிங்ல ஈடுபட்டு இருக்கும்போது கிறிஸ்டன் கோலும் அவனோட படைகளும் முன்னேறதை பார்த்ததும் பேலாவோட கட்டளைகளுக்கு ஏற்ப எல்லாரையும் வேகமா துரத்த ஆரம்பிச்சதும் எல்லாரும் குதிரைகள் மூலமா தலை திரிக்க ஓடி அடர்ந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உயிர் பழிச்சிடுவாங்க. ஒருவேளை மாட்டியிருந்தா நிச்சயம் மூன் டான்சர் எல்லாரையுமே தந்தூரி ஆக்கிட்டு இருக்கும். அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது ட்ரீம் ஃபயர். ஃபீமேல் டிராகனானே இதோட முதல் ரைடர் பாத்தீங்கன்னா குயின் ரேனா டார்கெரியன் இருந்ததா புக்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் சீரீஸ்ல ஆலிசன்டோட பொண்ணு ஹெலனா கூட பாண்ட் ஏற்பட்டு தன்னோட ரைடரா செலக்ட் பண்ணிருக்கும். இருந்தாலும் ஹெலனா ட்ரீம் ஃபயர்ல ஃப்ளை பண்ற மாதிரி இது வரைக்கும் காமிச்சது இல்ல. பட் சீசன் 2ல ஏமன் தன்னோட படையிலே டிராகன்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிஸ்டர் ஹெலனாவை ட்ரீம் ஃபயர்ல ரைட் பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி வற்புறுத்துவாரு. ஆனா ஹெலனா பாத்தீங்கன்னா ஒரு டிராகனை பயன்படுத்தி அப்பாவி மக்களை நான் கொடூரமா கொல்ல மாட்டேன்னு மறுத்துடுவாங்க. ஆக்சுவலி ஏமன் கிட்ட என்னதான் பயங்கர பவர்ஃபுல்லான டிராகன் இருந்தாலும் ட்ரீம் ஃபயரை பார்த்து எப்பவுமே அவருக்கு ஒரு தனி பயம் இருக்கும். ஏன்னா சீசன் 1ல ஏமன் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு நாள் டிராகன் பிட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப ட்ரீம் ஃபயரை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு போவாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபயரை எமிட் பண்ணி டாமினன்ஸை காமிச்சிருக்கிறதால பேட்டில்ஸ்ல இதோட பொட்டன்ஷியலை பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து 6வதா பார்க்க போறது சைராக்ஸ். ஃபீமேல் டிராகனானே இதோட ரைடர் வேற யாரும் கிடையாது குயின் ரெனேரா தான். ரெனேராக்கு சுமாரா 7 வயசு இருக்கும்போது சைராக்ஸோட ஒரு பிணைப்பு ஏற்பட்டு வெலேரியன் காடஸான சைராக்ஸ் என்ற பேரை வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோஃபார் இந்த சீரீஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி யங் டிராகன்ஸ்க்குலாம் மதர் அப்படின்னா இந்த சைராக்ஸை சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே ரெனேராக்கும் சைராக்ஸ்க்கும் இருந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். எந்த அளவுக்குன்னா சீசன் 1ல ரெனேராக்கு டெலிவரி பெயின் ஏற்பட்டு வலியில கத்திக்கிட்டு இருக்கும்போது பேரலா சைராக்ஸும் கத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 2ல டீம் பிளாக் சேர்ந்த கமிட்டி மெம்பர்ஸ் தங்களோட குயின் டைரக்டா எந்த ஒரு பேட்டிலையும் கலந்துக்க கூடாதுன்னு கட்டி போட்டதுனால பெருசா சண்டை போற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் சீசன் 2ஓட எண்டிங்ல ஒரே நேரத்துல எல்லாரும் இறங்குறதுனால நிச்சயம் சீசன் 3ல இந்த சைராக்ஸோட பொட்டன்ஷியலை நம்ம பார்க்கலாம். அடுத்த லிஸ்ட்ல 5வதா பார்க்க போறது ஷீப் ஸ்டீலர். வைல்டு டிராகன் கேட்டகரி சேர்ந்த இதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரைடரும் இருக்கிற மாதிரி காமிக்கப்படல. ஆனா சீசன் 2ல டேமனோட 2வது மகளான ரெய்னா இதை ஸ்பாட் பண்ணிடுற மாதிரியும் அதோட அது கிட்ட நெருங்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ யாருமே இதை டேம் பண்ணாத காரணத்தினால ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஆடுகளை கொண்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஆடுகளை வாண்டடாவே இந்த டிராகனுக்கு கொடுத்து ஒரு பிணைப்பு ஏற்படுத்திக்கிட்டு ரைட் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லிஸ்ட்ல இது மிடில் இருக்கிறதுக்கு ரீசன் சைஸ்ல வெர்மித்தாருக்கு அடுத்து பெருசா இருக்கிறது பிளஸ் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்ல வேகார் கூடவே டஃப் கொடுக்குன்ற காரணத்தினால தான் கொஞ்சம் மேலே வச்சிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல அடுத்து 4வதா பார்க்க போறது சீ ஸ்மோக். இனிஷியலி இது சீசன் 1 எபிசோட் 3ல ஸ்டெப்ஸ்டோன்ஸ் பேட்டில் பார்த்திருப்போம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ரைடரா பிரின்சஸ் ரெய்னிஸோட மகனான லேனார் தான் இருந்திருப்பாரு. இதுல லேனார் இதுக்கு ரைடரா இருக்கிற வரைக்கும் பெருசா இந்த சீ ஸ்மோக் எந்த ஒரு பேட்டில்ஸ்லயும் ஈடுபட்டிருக்காது. ஒரு மேல் டிராகனான இதோட பாடி கலர் சில்வரும் கிரீனும் மிக்ஸ் ஆகி கண்கள் லைட் கிரீன் கலர்ல இருக்கும். சைஸ்லயும் சரி வயசுலயும் சரி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அப்கமிங் எபிசோட்ஸ்ல இதோட பொட்டன்ஷியலை நம்ம எதிர்பார்க்கலாம். லேனார் இதை விட்டுட்டு போயிட்டதுனால ரைடர்லெஸ்ஸா இருந்த சீ ஸ்மோக்கை கிளைம் பண்ணலாம்னு ஒரு நாள் குயின் ரெனேரா ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களே இதை அட்டாக் பண்ண போயிருக்கும். ஸோ ரொம்ப நாட்களா தனிமையில் இருந்த சீ ஸ்மோக் ஃபைனலி ஆடம் அப்படின்ற ஒரு பாஸ்டர்ட் சன்னை தன்னோட ரைடரா செலக்ட் பண்ணி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் கிரியேட் ஆகி இருக்கிறதால சீசன் 3ல நடக்க போற வார்ல நிச்சயம் இதோட பங்களிப்பா அக்ரெசிவா இருக்க போகுது.
அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது கராக்சஸ். மேல் டிராகனான இதோட ரைடர் வேற யாரும் கிடையாது, பிரின்ஸ் டேமன் டார்கெரியன் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன்ல பார்த்த மெயிலிஸ் டிராகனோட ஏஜ் தான் இந்த கராக்சஸ்க்கு இருக்கும்னு சொல்றாங்க. இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா சைனீஸ் டிராகனை போல கழுத்து நீளமா உடம்பு கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வேகம், பலம், ஃபயர் எமிஷன் எல்லாத்திலயும் பயங்கரமா இருக்கிறதுனால தான் பல பேட்டில்ஸ்ல டேமன் டார்கெரியன் டாமினண்டா இருக்காரு. சீரீஸ்ல இப்ப கரண்ட் ரைடரா டேமன் இருந்தாலும் இதோட இனிஷியல் ரைடர் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் ரெய்னிஸோட அப்பாவான டேமன் டார்கெரியன் தான் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ஏமனை விட டேமன் இந்த கராக்சஸை வச்சு எல்லாரையும் சும்மா மிரட்டிட்டு வராருன்னு தான் சொல்லணும். என்னதான் வேகரோட பாடி சைஸ்ல இது பாதி தான் அப்படின்னாலும் பேட்டில்னு வந்துட்டா கராக்சஸ் டாமினண்டா சண்டை போடும். கதைப்படி டீம் பிளாக்கு படைகளை திரட்டுற முயற்சியில் இருந்ததுனால சீசன் 2ல டேமன் இதை பெருசா பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. ஆனா சீசன் 3ல நிச்சயம் கராக்சஸோட ருத்ர தாண்டவம் இருக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. லிஸ்ட்ல அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது வெர்மிதோர். இதை இன்னொரு வகையில் த பிரான்ஸ் ஃபியூரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இது உடம்பு பார்த்தீங்கன்னா டார்க் பிரான்ஸோட கலரும் கண்கள் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இப்போ கரண்ட்லி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா இந்த வெர்மிதோரை சொல்லியே ஆகணும். ஸோ இனிஷியலி விசேரிஸோட அப்பாவான கிங் ஜஹரிஸ் தான் இதோட ரைடரா இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாராலையுமே இதை கிளைம் பண்ண முடியல. பிகாஸ் பியூர் வெலேரியன் பிளட்டாவே இருந்தாலும் யாரையுமே இது கிட்ட நெருங்க விட்டது கிடையாது. சீசன் 1ல டேமன் இதோட கண்களை நேருக்கு நேரா பார்க்குற மாதிரி காமிச்சதும் அப்போ டேமன் தான் இதை கிளைம் பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சீசன் 2 வரைக்குமே இது யாரையுமே கிட்ட நெருங்க விடாம தான் இருந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி குயின் ரெய்னரா தான் படையில டிராகன்ஸ் அதிகரிக்க எப்படியாச்சும் ரைடர்லெஸ் இருக்கிற டிராகன்ஸ்க்குலாம் ரைடர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்காக எல்லா பாஸ்டர்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை வெர்மிதோர் முன்னாடி நிறுத்துவாங்க. பட் வெர்மிதோர் எல்லாரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் ஹியூ ஹேமர் அப்படின்ற ஒருத்தர் வெர்மிதோரை நேருக்கு நேரம் எதிர்கொண்டு அதை டேம் பண்ணிடுவாரு. அதனால சீசன் 3ல இதோட பேட்டிலையும் பார்க்கறதுக்கு எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது வேகார். இதுக்கு இன்னொரு வகையில் த குயின் ஆஃப் ஆல் டிராகன்ஸ் அப்படின்ற பேரும் இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிராகனான இது கிட்டத்தட்ட பெலிரியனோட வயசையும் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸையும் கொண்டு இருக்கிறதால எப்போ எல்லாருக்குமே இது மேலே ஒரு தனி பயம் கலந்த மரியாதை இருக்கும். இது பாடி கலர் டார்க் பிரான்ஸ் அண்ட் கிரீனை மிக்ஸ் பண்ண மாதிரியும் எல்லோ கலர் கண்களை கொண்டு இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இது தலையோட சைஸ்க்கும் வாயோட அமைப்புக்கும் முழுசா வளர்ந்த ஒரு குதிரையை அப்படியே முழுங்கிடுமா. அதனால தான் இதோட ஜாப் பவருக்கு முன்னாடி அராக்ஸ் ஈவன் மெய்லிசால கூட தப்பிக்க முடிஞ்சிருக்காது. இனிஷியலி இதோட ரைடர் ஏகானோட மனைவியும் சகோதரியுமான விசன்யா தான் இருந்திருப்பாங்க. லேட்டரா சீசன் 1ல லேடி லேனா கிளைம் பண்ணாலும் கடைசியில் டெலிவரி பெயினை தாங்க முடியாம வேகாரை கமெண்ட் பண்ணி அதோட நெருப்பாலே இறந்து போயிடுவாங்க. லேட்டரா ஏமன் இதை கிளைம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதோட பலத்துக்கும் ஃபயர் பவருக்கும் வேற எந்த டிராகனாலையும் நேருக்கு நேரம் ஈடு கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் வேகார் நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.